ஓம் நமோ நாராயண. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. தத்தோம் தத்தி கிட்டக்கும் தத்தோம் தத்தி கிட்டக்கும் தத்தோம் தத்தி கிட்டக்கும் தகிழ்ந்ததும் தத்தகிழ்ந்ததா தத்தோம் தத்தி கிட்டக்கும் தத்தோம் தத்தி கிட்டக்கும் தத்தோம் தத்தி கிட்டக்கும் தகிழ்ந்ததும் தத்தகிழ்ந்ததா தத்தோம் 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 தகதம் 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 தத்தோம் 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 தகதம் 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 தரி தன ஜோனு திம்மி தத்தத்தா தித்தி தக்கத்தரி தன ஜோனு திம்மி தத்தத்தா தித்தி தக்கத்தரி தன ஜோனு திம்மி தத்தத்தா தித்தி தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தா தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தா தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தக்கிட்டத்தும் தத்தி கிட்டக்கும் தா. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே, கவிமடல் நாளும் இங்கு உனை சேருமே. திருவருள் காட்டி நின்ற ஜெகநாதனே, உன் திருவடி தேடி வந்தால் வினை தீருமே. உந்தன் பெருமை சொல்ல சொல்ல தினமுள்ள மகிழும் எந்த மனமும் நித்தம் நித்தம் இனி உன்னை வணங்கும் கேசவா. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. தளம் குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கிணத்தும் தஜம் தா தனம் தா கெதிம் தா ததிங்கிணத்தும் 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 தஜம் தா தனம் தா கெதிம் தா ததிங்கிணத்தும் 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 தஜம் தனம் கெதிம் ததிங்கிணத்தும் 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 தா. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. பூபாள கானத்தில் புலர்ந்திடும் காலையில் நாராயணன் பெயரால் விழித்திடுவோம். தீராத பாவங்கள் விலகியே ஓடுமே. கோவிந்த நாமத்தை தினமோதினார். மீனாக வந்தாயே வேதங்கள் காக்கவே, பூலோக பரிணாமம் தொடங்கியதோ. நீருக்கு வெளியேயும் ஜீவன்கள் வாழவே, கூர்மத்தின் உரு கொண்டு எடுத்துரைத்தாய். பூவராகனாய் மீட்டு வந்த பூமியில் இரண்யராஜன் ஆட்டமழித்த நரசிம்மமூர்த்தியே, மூன்று உலகை காலில் அளந்தாய் வாமனா. ராமகாதை கண்ணு லீலை தர்மம் வாழவே, கீதை வழியாக வாழ்க்கை பாடமே சொன்னாய் அழகாக கார்வண்ணனே. கோதை திருப்பாவை காதல் பேசுமே, சூடி கொடுத்தாளே சுடற்கொடியே. அஷ்டதாசர்கள் இயற்றி வைத்த பாடல்கள், ராக வடிவில் போற்றி மகிழும் ஹரிநாமமே. நாளும் இங்கு பூஜை செய்து பாடினே, ஆதி தமிழில் கேட்க இனிக்கும் பாசுரங்களே. நினிச நினிச ததனி ததனி கமதனி நினிச நினிச ததனி ததனி கமதனி ச. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. ககம கமக சக சதானி ச சமகதமனி தச சனி நிததம. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. நினிச நிச நிததனி தானி தம கமத மதனி சனி நிததம. அலைக்கடல் மாதவனே, பரந்தாமனே. கமத மத மத கமத மக மக சமதனி தானி தனி மதனி த மத மகதனி சகச மதனி சகச மதனி சனி கமதனி சனி ககச சம மக கத தம
பக்தியில மட்டும்தான் போட்டி. சங்கீதமும் பரதமும் போற்றி பழக்கப்படும் திடீர் கலைகள், திடீர் கிரியைகள். ஏன் அங்கேயே நின்றுட்டேன்? இல்லவா வா. சாமி 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 மூலராமனுக்கு என்ன பண்ணுறது? சாமி மூலராமனுக்கு எவ்வளவோ விசேஷமான பொருளை எல்லாம் கொடுக்கணும் எனக்கு ஆசைதான் சாமி. சாமி இந்த ஏழு பக்தராக முடிஞ்சது வெறும் கடுகுதான் சாமி. சாமி உங்களுக்காக இந்த கடுகை கொண்டு வந்திருக்கேன் சாமி. சாமி இந்த கடுக நீங்க ஏத்துப்பீங்களா சாமி? சாமி நீங்க ஏத்துப்பீங்களா சாமி? நாம பக்தியோட படைக்கிற எதுவா இருந்தாலும் பகவானே ஏற்றுக்கும் போது அதை நான் மறுக்கவா போறேன்? சாமி 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 இதை மதிய கொஞ்சம் சேர்த்து சொல்லு. நீ மனசுல வேண்டிக்கிட்டது மூலராமன் நல்லான செய்யணும். சாமி பரிபூர்ணமான குருவேஷனம் குருவேஷனம் நீங்க தான் எனக்கு தெய்வம் சாமி. நீங்க தான் எனக்கு தெய்வம். குருவேஷனம் அபச்சாரம் அபச்சாரம் சாதுரிய மாசிய விரதத்தை பயபக்தியோடு சிறுதையோடு கடைபிடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். மகா குருவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போஜனத்துல கடுகு சேர்த்திட சொல்லிட்டாரு. என்ன பண்றது? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தீர்த்த பிரசாதத்தை சாப்பிடாம கிளம்பிட வேண்டியதுதான். அதுதான் சரி. சுவாமி 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 மன்னிக்கணும். எனக்கு அவசரமா ஒரு வெளிய ஒரு வேலை வந்திருக்கு. நான் உடனே போயாகணும். எனக்கு உத்தரவு கொடுங்க சுவாமி. போஜனத்துல கடுகு சேர்ந்திருக்கோன்னு சொல்லணும். விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்க விரதத்துக்கு கலகம் வந்துடும். ஒரு பொய்ய சொல்லிட்ட சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. சீனிவாசன், நீங்க எப்போ செஞ்ச தேவை அந்தராட்சரியுடைய நிலம் மாறிட்டு சீனிவாசன் கடவுள் கொடுத்தது வேற யாரும் போன பிறவியில அவர்தான் கனகதாசர். அப்பேற்பட்ட கனகதாசர் கொடுத்த கடவுள் அதிக போஜனத்தில் சேர்த்து பகவான் ஹரி
கனகதாசன் எழுதின பாடல்களை கேட்டா எண்பத்நாலு லட்ச ஜீவராசியாக பிறந்த பின்னே முக்தி பேரகரி நமக்கு தந்த தேகம். 84 லட்ச ஜீவ ராசியாக பிறந்த பின்னே முக்தி பேரகரி நமக்கு தந்த தேகம். நீ அல்ல இது உனதல்ல, நீ அல்ல இது உனதல்ல, இது நிலையல்ல உடன் வருவதல்ல. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. போலியாக திலகம் தீட்டி உதட்டளவில் வேதம் மோதி வேஷம் போட்டு அவன் முன்னே ஆவதென்ன ஆகப் போவதென்ன. காசி வாரணாசி கஞ்சி காளஹஸ்தி ராமேஸ்வரம் போய் வந்து பாவம் நீக்கி ஆவதென்ன ஆகப் போவதென்ன. தோஷநாச கிருஷ்ணவேணி கங்கை கோதாவரி துங்கபத்ரை யமுனை நதி பிரவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி தியானம் பண்ணி நியமப்படி ஜபம் தபம் ஹோமம் பண்ணி தாசனாக யாக வீடில் ஆவதென்ன ஆக போவதென்ன. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. மாதவா கேசவா என்று பரந்தாமன் பதம் பணிந்து ஒரு முறை ஏனும் மனம் முருகவில்லை, அவனை நினைக்கவில்லை. வந்த பாச சாகரமா மாயா மோகத்தில் சிக்கி நொந்து நொந்து வழியின்றி தவிப்பதென்ன, அதில் கிடைப்பதென்ன. சந்தேக இருளகல அறிவு தீபம் ஏற்றி வைத்து இந்த தேகம் அண்டம் என்று அறிவாயே, அதை உணர்வாயே. ஹனுமன் போலே பக்தி செய்து கரிகவனை சரணடைந்து பக்தியோடு ஆடிப்பாடி வேண்டுவாயே, முக்தி காண்பாயே. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. தாசனாக ஹரிதாசனாக நாமம் பாடு, ஹரிநாமம் பாடு. ஹனுமன் போலே பக்தி செய்து ஹரிகவனை சரணடைந்து பக்தியோடு ஆடிப்பாடி வேண்டுவாயே, முக்தி காண்பாயே, முக்தி காண்பாயே. கோவிந்தா கோபாலா 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 கோவிந்தா. நம்ம முன்னோர்கள் மெய்மறந்த நிலையில பகவான் மேல கொண்டிருந்த பக்தியம் இன்னைக்கு நாம கடைபிடிச்சிருக்கிற ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்தின் சாரமான
ஆத்மார்த்த கருத்துக்கு செயல்முறை வழிகள் வெறுமனே ஆச்சாரத்தை மட்டும் கற்பிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இறைவன் கருணையே ஸ்ரீ மூலராமோ விஜயத்தில் ஸ்ரீ மூலராமோ வாலைக்கும் அஸ்ஸலாம். என்ன செய்தி? இதில் உள்ள எழுத்துக்களை என்னால் படிக்க முடியவில்லை. என்ன செய்யலாம்? அங்கே தூரத்தில் ஒருவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். பூணூலும் அணிந்திருக்கிறான். நிச்சயம் அவன் அந்தணனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை கொண்டு படிக்க செய்யலாம். நீ சென்று அவனை அழைத்து வா. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படித்துச் சொல். மன்னிக்க வேண்டும், எனக்கு எழுத படிக்க தெரியாது. அந்தணனான அவனுக்கு எழுத படிக்க தெரியாதா? நடிக்காத, படித்துச் சொல். எனக்கு எழுத படிக்க தெரியாது. இதுல இருக்கிறத படிக்கல அரசர் எனக்கு கொண்டுட வேண்டும் மிரட்டுறாரு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஆபத்து வரும்போது என்ன நினைச்ச? நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுறேன். ராகவேந்திரா, நீங்க தீர்த்த யாத்திரை வந்தப்ப எனக்கு மந்திர அக்ஷரம் கொடுத்து சொன்னது இப்பதான் என் புத்திக்கு மறைக்குது. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் குருவே. எதுக்கும் பயப்பட மாட்டேன் குருவே. இதுல இருக்கிற அச்சரங்கள் என் காதுகள்ல ஒலிக்குது. என்னால இதை படிக்க முடியுது குருவே. ராகவேந்திரா, ராகவேந்திரா. என்னுடைய ஆணையை மதிக்காமல் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை இப்போதே கொன்று விடுகிறேன். அரசர் சித்திமசுக்கான் அவர்களின் கவனத்திற்கு தங்களது எல்லையை விரிவுபடுத்தி படையெடுத்துச் சென்ற தங்கள் வீரர்கள் போரில் மேலும் 3 சமஸ்தானங்களை வென்று தங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை பணிபண்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு படைத்தளபதி. உனக்கு படிக்க தெரியாது என்றாயே, நடித்தாயா? இல்லை அரசே, உண்மையில் எனக்கு படிக்க தெரியாது. பிறகு எப்படி படித்தாயா? எல்லாம் என் குரு சுவாமி ராகவேந்திரர்களின் அருள்தான். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு வந்த நல்ல செய்தியை படித்துச் சொன்ன உனக்கு நான் ஏதாவது தர வேண்டுமே. என்னுடைய விரிவடைந்த சமஸ்தானத்திற்கு உன்னை திவானாக நியமிக்கிறேன். நான் கனகாலம் வரைக்கும் போய் அந்த விசேஷமான தாங்கள் இன்னும் சிறிது காலம் எங்கேயே தங்கிவிட்டு செல்லலாமே. தங்களுக்கு பணிவிடை செய்வதென்றால் எனக்கு பேரானந்தமே உள்ளது சுவாமி. காலத்தை அறிந்தவன் என் காலடியில் வீழ்ந்தது. சகல சாஸ்திரங்களையும் அனைத்து வேதங்களையும் சுவாமி, நான் ஞானியா? இல்லை சுவாமி, அற்பன் நான்.
வீட்டுக்குள் சென்று பிக்ஷையான அந்த வீட்டு வந்த அரிசியை ஒரு துணியிலே கட்டிவிட்டு நரசிம்மரை தியானம் செய்து தீர்த்தத்தை அதன் மேல் மோட்சம் செல்கின்ற நான் பசியால் மன்னமாக சுவாமி, தங்களுக்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றத்தானே அந்த பகவானே தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம அவதாரமாக வெளியே வந்தார். சாதாரணமானதெல்லாம் சொன்னது அதை என்னால் புரியவில்லை. சுவாமி, எங்கே ஒரு தூய்மையான இந்த அன்பு என்னுடைய ஜீவ பிருந்தாவன பிரவேசம் என்கிற தடையாகிவிடுமோ என்ற யோசனை சுவாமி, உன் குரு ராகவேந்திரரை நீ தலை மீது வைத்து கொண்டாடுகிறாயே என்பதால் தான் அவரை அழைத்து வருவதற்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். நீ சொல்லும் அளவிற்கு உன் குருவிற்கு சக்தி இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்க்க போகிறேன். உன் குருவிற்கு நான் அளிக்க போகும் பரிசை பார். வேண்டாம் அரசே, வேண்டாம். அவரை அவமதிக்க கூடாது. அவர் இந்த உலகத்தை மகாகுரு. மகாகுரு அவர் மகாகுரு என்பதை அவரே நிரூபித்து காட்டட்டும். குரு, தங்களுக்கு இந்த வாட்டா பரிசு கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் வழக்கப்படி தாங்கள் கொடுக்கும் இந்த அன்பு பரிசு என் மூலமாக நிச்சயம் ஏற்றுக்கொள்கிறேன். குரு, இந்த வாட்டா தங்களுக்கு அளித்திருக்கும் பார்க்கலாமா? அனைவரும் பார்க்கலாம். நான் அளித்த மாம்சங்கள் மலர்களாகவும் பழங்களாகவும் மாறிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். குரு, தங்கள் சேவைக்கு ஏதாவது அளித்தால்தான் என்னுடைய மனசு ஆறும். தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். என் ராஜ்யத்தையே அளிப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். எனக்கு மாச்சாலம் கிராமம் குரு, அது புல் பூண்டு கூட முளைக்காத கந்தக பூமியாயிற்று. வேறு ஏதாவது வளமான பூமியை கேளுங்கள், தாராளமாக அளிக்கிறேன். வளமான பூமி மக்களுக்கு பயன்படும். இந்த துறவிக்கு மாச்சால கிராமம் அப்படி என்றால் இப்பொழுதே பட்டயம் எழுதி அளிக்கிறேன். முதல் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. வேத பாடங்களை எல்லாம் நல்லபடியா படிச்சு இப்போ பகவான் மேல நாம் எப்படி பக்தியோடு இருக்கணும்ன்றதுக்காக பக்தியை பத்தி நீங்க தெரிஞ்சு பக்தினா சதா சர்வகாலம் பகவான் சிந்தனையாவே அந்த சிந்தனை எப்போ நமக்குள்ள வரும்? ரெண்டு விஷயங்கள் நம்ம சிந்தனையாக ஒன்று பயம், இன்னொன்று எதிர்பார்ப்பு. இந்த ரெண்டும் நம்மளை விட்டு போயிட்டா பகவான் சிந்தனை நமக்கு பையன் எப்படி போகும்? சர்வ வல்லமும் புரிந்து எல்லா சக்திகளும் படைச்சு பகவான் நம்மளை காப்பாற்ற எல்லா நிலைகளிலும் இருக்கிறான் உணர்வு நமக்குள்ள வரும்.
அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. ரெண்டாவது, தாய் மாதிரி நமக்கு வேண்டிய நேரத்தில் அருள் பார்க்கிற இறைவன் கருணையானவன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டா நாம எதுவுமே ஆசைப்படுறோம். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. எந்த பொருள் மேல இந்த உலகத்துல நாம அதிக ஆசை வச்சிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு ஆசை பகவான் கைமையாக இருக்கு. எந்த உறவு மேல நாம அதிக அன்பு வச்சிருக்கிறோமோ ஆசை வச்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் பல கோடி மடங்கு ஆசை தூய்மையான அடிப்படை கருணையோடு நமக்கு அருள்புரிகிறார். ஹரிமேல நமக்கு நன்றி உணர்வு வரும், விசுவாசம். அந்த நன்றி உணர்வு வந்துட்டா சாட்சாத் அந்த மகாலட்சுமியே நாம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணும். அதை கருணையை நாம் மட்டும் அனுபவிச்சுட்டா பார்த்தா லோகத்தில் இருக்கிற வாழ்க்கை நாம செய்யணும், சேவை பண்ணணும். பசுக்களையும் வாயில்லாத ஜீவராசிகளையும் கட்டி வச்சு கூண்டில் அடைச்சி வச்சு அவருக்கு பெரிய ஒரு சுதந்திரம் கட்டி ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்து போற்றி வளர்ப்பது. அது மட்டும் இல்லை, தங்களோட வலிமையை வெளிக்காட்டாமல் தர்ம நெறியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு எக்கதியான முதியவர்களுக்கு ஏழை மாணவர்களுடைய நன்மை வேண்டிய வருகை அந்த பகவானுடைய கருணையை நம்ம சக்திக்கு ஏற்றாவா நாம் அவங்களுக்கு உதவிகள் அவங்களை சௌகரியம் வாழ்கிறார்கள். அதுலதான் வானத்தில் தெரிந்த அந்த பகவானின் திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ணனை பாருங்கள். நாம் எல்லாரும் அவன் பிரவேசத்திற்கு அலைய போக இருப்பதற்கான நாட்களைத்தான் அவர் 2 விரல்களை மட்டும் உயர்த்தி ஒவ்வொரு காட்டினார். முதலில் காட்டியது வருடங்களை, இரண்டாவது மாதங்களை, மூன்றாவது நாட்களை குறித்து. நான் இன்னும் 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்களில் பிரவேசம் அடைகிறேன். அதற்கு ஆசை மருந்து மூலமாகத்தான் அவர் இந்த துளசி மாளிகை எனக்கு அருளியிருக்கிறார். இனி இதுதான் என் ஜெபமா, இதுதான் என் ஜெபமா. ஸ்ரீ பூலராமோ விஜயத்தை நாங்கள் பிரவேசம் அடைவதை நினைத்து என் மனம் வருந்துவதை காட்டிலும் 700 ஆண்டுகளுக்கு ஜீவனோடு இருந்து ராமா ராமா என பாராயணம் செய்து இந்த உலக மக்களை காக்க அந்த பூமியில் 8 அடி ஆழத்தில் அமர்ந்திருக்க போகிறீர்களே என்று நினைக்கையில் இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது சுவாமி. என்ன பலமான பூமியை தருகிறேன் என்று சொன்னார். இந்த மாம்சார மண்ணில் இருக்கிறது இறை சேமிப்பு பற்றி அறியாமல் பேசுகிறார்கள். புரியவில்லை சுவாமி. புரிய அந்த இடத்தில் தான் ஹிருதயுகத்தில் பிரகலாதனாக நாம் அவதரித்த போது ஸ்ரீமன் நாராயணன் மிகப்பெரிய காரணம் வளர்த்து துவாபர இடத்திலே அந்த இடத்தில் நின்று கொண்டு சாதாரண வீரனான அனுசாலும் வில்லுக்கு விஜயம் என்று பெயரெடுத்த அர்ஜுனனோடு சந்தித்தான். வேறுபட்ட அர்ஜுனனான கூட இதை
நன்கு உணர்ந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனா ஓடினார், பின்வாங்கு என்றார். பகவான் எதை சொன்னாலும் தட்டாமல் செய்யும் அர்ஜுனன் பின்வாங்கினார். உடனே அனுசாரம் அந்த இடத்தை விட்டு விலகி வந்து முன்னோக்கி பாய்ந்து அர்ஜுனனை தாக்க முற்பட்டார். உடனே அர்ஜுனன் அவனை வீழ்த்தினார். ஏற்பட்ட இடத்தில் நான் அமர்ந்து மூலராமனை எடுத்து தியானம் செய்தால்தான் உலக மக்களுக்கு கேட்டாலும் நான் நல்ல அந்த இடத்தை போன்ற தெய்வம், அங்கு குழி பறித்த போது இது கிடைத்தது. இதுதான் முதலிடத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நான் தியானம் கொடுத்த வைத்து நீங்கள் மகா ஞானி, மகா ஞானி. உடனே உன் ஆட்களை அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கும் மாதாவரம் கிராமத்திற்கு சென்று ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தின் கரையில் ஒரு பாலம். இந்த பாலத்தில் ஒருவர் அமர்ந்து இருக்கிறது போல் அடையாளம். அதில் அமர்ந்து சாட்சாத் ராமபிரான் வனவாசம் வந்த பொழுது அந்த பாறையில் சிறிது நாளிகை அமர்ந்து எழுதினார். அதை உடனே எடுத்து வருகிறார். அந்த கல்லை கொண்டுதான் என் பிருந்தாவனம் மகிமை மகிமை மந்திராய மகிமை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. ஆமாம், அவர் சன்னியாசம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பண்ண மகிமைகளை வேற. பிருந்தாவனம் பிரவேசம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகிமைகளை கேட்டா ஆச்சரியமா இருக்கு. பேய் சிரித்து போகுது. இவ்வளவு ஏன் எழும குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பணம் தேவை. அந்த குடும்பமே மந்திராலயத்துக்கு போய் குருக்கிட்ட வேண்டிக்கிட்டு சங்கல்ப சேவை பண்ணாங்க. அப்போ எங்க ஏழ்மையின் காரணம் எங்க பொண்ணு வளர வளர அவ கல்யாணத்துக்கு எதையும் சேர்த்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கமே எங்களை பாதி பொண்ணுச்சு. அந்த ஆதங்கத்துலதான் உங்க யாத்திரைக்குன்னு வர்ற செலவு கூட மிச்சம் பிடிக்க நினைச்சேன். 26 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு உலக மக்களோட நலனுக்காக சதா சர்வகாலம் ராமா ராமா ராமான்னு தவம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சுவாமி எங்க குடும்பத்துக்கு என்னைக்கு துணையா இருக்கணும். ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு சங்கல்ப சேவையை சிரத்தையா பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட அருளால முதல் நாள் சேவை நல்லபடியா நடக்க முடிஞ்சிருச்சு. அந்த தூரத்துல ஒரு பக்தர் கருத்திருக்கிறார். அவரோட தலைமாற்ற ஒரு பையன் உடனே கொண்டாட்ட பையன் அந்த பணத்தை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம்
இல்லையா? ராகவேந்திரா, ஏன் இப்படி சோதிக்கிற? ராகவேந்திரா, இல்ல ப்ரோ, 2வது நாள் சங்கல்ப சேவை முடிச்சு நைட்டு படுக்கும் போது ஜானகி அம்மாவோட ஹஸ்பண்ட் கடமையும் குரு போய் திரும்பவும் அதையே சொன்னார். சரி, ஆனா அவர் அது தர்மம் இல்லைன்னு பார்த்துட்டாரு. 3வது நாள் சங்கல்ப சேவை முடிச்சு நைட்டு படுக்கும் போது அந்த கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இருக்காரு, அவ கடமையும் குரு போய் அந்த பக்தன் ஸ்ரீமானத்தோட செய்திக்காக கொண்டு வந்த பணம் அது உன் கல்யாணத்துல பயன்படுத்துறதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னதும் அந்த பொண்ணு நேரா போய் அந்த பணத்தை எடுத்துட்டான். வெரி குட். நடந்ததை முழுசா கேளுங்க ப்ரோ. மறுநாள் காலையில அந்த பொண்ணு அந்த பணப்பையை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கொடுத்தா. சரி, அந்த தம்பதி அது தர்மம் இல்லைன்னு சொல்லி அப்பா படாதிபதியா இருந்த ஸ்ரீ சுஷ்மித தீர்த்த சுவாமி கிட்ட அந்த பணப்பையை ஒப்படைக்கிறதுக்காக அப்ப சுவாமியோட உதவியாளரா ஆனந்தங்கிறவர் போய் பார்த்து நடந்த விஷயத்த சொன்னாங்க. அப்ப அவரு நல்ல வேலை குரு பக்தர் ஒருத்தர் தன்னோட பணப்பையை காணும்னு சுவாமி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லி இவங்க 3 பேரையும் சுவாமி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்போ இவங்க 3 பேரும் நடந்த விஷயத்த சொல்லி சுவாமி கிட்ட பணப்பையை ஒப்படைச்சாங்க. அப்போ இந்தியர்ல போட கொண்டு வந்த அந்த பணத்தை அதுல போடாம 18 நாளா ஏன் உங்க கையிலே வச்சிருந்தீங்க? அது என்னமோ தெரியல சுவாமி. தினமும் குருவுக்கு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை தரிசனம் பண்ற ஆனந்தம் அதுல அப்படியே லயிச்சுட்டேன் சுவாமி. பணத்தை உண்டியல்ல போடணுங்கிற எண்ணம் எனக்கு தோணவே இல்லை சுவாமி. அந்த எண்ணத்தை உங்க மனசுல இருந்து மாத்துனது நம்ம குரு ராகவேந்திர சுவாமிகள் தான். வறுமையில வாழ்ந்தாலும் தர்ம நெறியோட வாழ்ற குடும்பங்கிறதுனால இவங்க கணவரை தோன்று தன்னுடைய எண்ணத்தை சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, அவரோட விருப்பம் முக்கியமா, உங்களோட விருப்பம் முக்கியமா? குருவோட விருப்பம் தான் சுவாமி முக்கியம். குருவோட விருப்பம் தான் சுவாமி முக்கியம். நம்மளோட விருப்பமும் இந்த படத்தை வச்சு பொண்ணோட கல்யாணத்தை அமோகமா நடந்தது. நன்றிய நம்ம குரு ராகவேந்தர் கிட்டதான் சொல்றோம். குரு ராகவேந்திராய ராகவேந்தர் கிட்டதான் சொல்லணும். யாரோ ஒருத்தர் மந்திராலயத்துக்கு போய் சங்கல்ப சேவை பண்ணுங்க, உங்க மகளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னார். அப்போ அது உங்களோட கட்டளை புத்திக்கு முறைங்க. அந்த புனித யாத்திரைய தள்ளி போட்டு ஆனா நீங்க எங்களோட சங்கல்ப சேவைக்காக காத்திருக்கல. இந்த பணம் வச்சிருந்த இந்த பக்தரோட சிந்தனையை ஆட்கொண்டு 18 நாளா எங்களுக்கு அருள் புரிய காத்திருந்திருக்கீங்க. குருவே, என்னென்னைக்கும் நீங்க தான் சரணம், என்னென்னைக்கும் நீங்க தான் எங்களுக்கு துணை. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. அது எங்க வாழ்க்கையில சுவாமி. பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதத்ரதாய சமஜதா கல்ப விருக்ஷாய நமதா காமதேனுவே கருணையை பாத்தீங்களா? ஆமா, அதனாலதான் கருணையோட இருக்கிற மகாபுருஷர்களான குருமார்களே எல்லாரும் சமூகத்தை உணர்ந்திருந்தாலும் நம்ம ராகவேந்திர சுவாமியை மட்டும் குருக்களின் சக்கரவர்த்தியும் மிகவும் கருணையானவர்களும் போட்டி போடுறாங்க. அது சத்தியம் தானே ப்ரோ. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. நம்ம நாட்டு மக்கள் மேல நம்ம குரு
எந்த அளவுக்கு கருணை மழை பொழிஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா ப்ரோ? நம்ம நாட்டு மக்கள் மேல மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரரான தாமஸ் மன்ரோவுக்கும் காட்சியில இருந்து அருள் புரிஞ்சிருக்காரு. என்ன சொல்றீங்க ப்ரோ? உண்மையதான் ப்ரோ சொல்றேன். பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய இடங்களை அரசுரிமையாக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்படி நம்ம குரு ராகவேந்திர சுவாமியோட மூலப்பொருளாக அதையும் அரசுரிமையாக்கிறதுக்காக அப்ப சாதாரண செட்டில்மெண்ட் ஆபீசரா இருந்த தாமஸ் மன்ரோ மந்திராலயத்துக்கு போனார். அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க ப்ரோ. சொல்றேன். மந்திராலய மடத்துக்கு போன அவரு மடத்துல இருந்தவங்க கிட்ட இந்த மடமும் கிராமமும் உங்க மடத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆனா மடத்துல இருந்தவங்க கொடுத்த விளக்கம் அவருக்கு திருப்தி அளிக்கல. இருந்தாலும் எங்க குரு ராகவேந்திர சுவாமிகள் 700 ஆண்டுகள் இன்னும் அதே பிருந்தாவனத்துக்குள்ள இருந்து உலக மக்களுக்கெல்லாம் அருள் புரிவார்னு சொன்னதுல மட்டும் நம்பிக்கை ஏற்பட்டு தன்னோட பூச்சையும் கேப்பையும் பிருந்தாவனத்துக்கு வெளியே கழட்டி வச்சுட்டு நேர மூல பிருந்தாவனத்துக்கு முன்னாடி போய் நின்று இங்கிலீஷ்ல ஏதோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. ஆஹா, அவருக்கு அலைவாணி தாயே நம்ம பூமிக்கு தந்த கிஃப்ட் ஆச்சே. சும்மா இங்கிலீஷ்ல பதில் சொல்லி பின்னி பெடலை எடுத்துருப்பாரு ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. ஆனா அவர் இங்கிலீஷ்ல பதில் சொன்னதோ இல்ல மன்ரோவுக்கு காட்சி தந்ததோ அங்க இருந்த யாருக்குமே கேட்கவும் இல்லை, தெரியவும் இல்லை. என்ன சொல்றீங்க ப்ரோ? உண்மையதான் ப்ரோ சொல்றேன். என்னடா நீ பாட்டு கொஞ்ச நேரம் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி போய் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு, திரும்பவும் கேள்வி கேட்கிறாருன்னு பார்த்தவங்க எல்லாம் குழப்பத்திலேயே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது சம்பந்தமா கவர்னருக்கு நான் லெட்டர் பிக்கப் பண்றேன் அப்படின்னு மடத்துல இருந்தவங்க அவர் சொல்லிட்டு போனதை வச்சு மடத்துல இருந்தவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆனாங்க. என்னால ரிலாக்ஸ் ஆக முடியலையே ப்ரோ, ரிலாக்ஸ் ஆக முடியல. நம்ம குரு மன்றோ கிட்ட இங்கிலீஷ்ல சொன்ன பதில மட்டும் அங்க இருந்தவன கேட்டுடா. Hello, Guru Raghvendra Swami. Welcome, Thomas Mantro. Hello, Guru. Do you know me? With the blessings of Lord Hari, I am aware of each and every creature and human being in the universe, including the purpose of your visit. Oh, that is surprising and amazing. So, I shall come to the point right away. What is your right of possession over this Manchalam village? In the Trivandrum, this village was a small part of my kingdom. During that period, I sat in this very place several times, meditated and chanted Om Namo Narayana Mantra to worship Lord Hari, for the welfare of all living beings and souls in the universe. Oh, was it continuously ruled by a generation still now? No. In the period between 1656 and 1671, it was ruled by the Nawab of Fagodi, Sidi Masood Khan, who presented me a copper plate grant declaring that this Manchalam village belongs to the Bhagwan Saint, Sri Raghvendra Swami. And this is the documentary proof. Oh, that is great. Then I shall write a letter to the governor of Madras province stating that this entire village belongs to Mantrali Mosque and this mosque is doing wonderful service to humanity. Thank you so much, Guru. Oh, Guru, what is this colored rice in my palm? What do I do with this? That holy rice is called Mantrachara. Place it on your head. You are blessed, Mantra. Lord Hari will do wonders in your life. Oh, thank you very much, Guru. Thank you very much. See more and Wow! Amazing! Excellent! How marvelous our Guru's reply would have been! ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நீங்களும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சீங்க, குரு உங்ககிட்டயும் பேச ஆரம்பிச்சாரா? இல்ல ப்ரோ, இல்ல. நான் அந்த அளவுக்கு பாக்கியம் செய்யல ப்ரோ. நான் அட்வொகேட் ஆச்சே. இந்த விஷயம் என் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டதுனால
நான் கொஞ்சம் கற்பனை மூடிக்கிட்டு அவ்வளவுதான். அம்மஸ் பண்றவுக்கே நம்ம குரு காட்சி தந்திருக்காருன்னா மன்றம் எந்த அளவுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கோம், பாக்கியம் செஞ்சிருக்கோம். உண்மைதான் bro. மறைப்பொருளா இருந்தபடியே நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிற விஷயத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறாரு நம்ம குரு. அவர் நேர்லயே ஒருத்தருக்கு காட்சி தந்து அருள் புரிஞ்சிருக்காருன்னா அவர் வாழ்க்கையில சாதாரண தாமஸ் மன்ரோவா இருந்தவரு சர் தாமஸ் மன்ரோவா மாறினாரு. மெட்ராஸ் மாகாணத்துக்கே கவர்னரா அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. உண்மைதான் சொல்றேன். இதுக்கே ஆச்சரியப்படுறீங்க. இன்னொரு விஷயத்த சொன்னா இன்னும் ஆச்சரியம் வந்து போயிடுவீங்க. அவர் கவர்னரா ப்ரமோட் ஆகி ஆபீஸ்க்கு போய் முதல் ஃபைல திறந்து பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாரு. இந்த மாஞ்சால கிராமம் மந்த்ராலய மடத்துக்கு தான் சொந்தம்னு கவர்னருக்கு ஒரு லெட்டர் புட்டப் பண்ணிருக்காரு. அந்த ஃபைல் தாங்க அது. நம்ம குருவோட கருணையை பாத்தீங்களா ப்ரோ? கருணையை பாத்தீங்களா? உண்மைதான். எடுத்து போடுற அதிகாரியாவே அவரை மாத்திட்டாரு. உண்மைதான். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்ம மவுண்ட் ரோட்ல தாமஸ் மன்ரோவோட சிலையை பார்க்கும் போதெல்லாம் அவர் காலை தொட்டு வணங்கணும் போல தோணும். இந்த சம்பவம் மெட்ராஸ் கவர்மெண்ட் கெசட்ல பேஜ் நம்பர் 213ல ஆதோனி தாலுகாங்கிற தலைப்புக்கு கீழே 51வது அத்தியாயத்துல விளக்கத்தோட பதிவாயிருக்கு. இத நம்ம மனசுல பதிவு வைக்கணும் ப்ரோ. நம்ம மனசுல பதிவு வைக்கணும். நம்ம மனசுல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் அதை பதிய வைக்கணும். பதிய வைக்கணும். என்னாச்சு? நீங்க சொல்லுங்க. நம்ம குரு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் ஆரம்பிச்சதும் துக்கம் தாங்க முடியாம அப்பண்ணா சுவாமிகள் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி போய் நின்று அழுதுகிட்டே சோத்திரம் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு ப்ரோ. தஞ்சமடைந்தேன் கோவிந்தா உன்னருள் பாதாரவிந்தமே காட்சி தருவாய் முகுந்தா. தஞ்சமடைந்தேன் கோவிந்தா உன்னருள் பாதாரவிந்தமே காட்சி தருவாய் முகுந்தா. சுந்தரவதனனே நந்த கோபரின் மைந்தா. சுந்தரவதனனே நந்த கோபரின் மைந்தா. நான் மறை நாதனே நான் மறை நாதனே ஆனந்தா இந்திரா ரமணா. தஞ்சமடைந்தேன் கோவிந்தா. பூமி மீது பெரும்
சுமையான ஜீவனாகி பூமி மீது பெரும் சுமையான ஜீவனாகி பாதை தவறி நடந்தேன், பாதை தவறி நடந்தேன். நிலையற்ற மனிதரோடு யாரும் காப்பவரில்லை, சேர்ந்தேன் முன் பதம் ஐயா. யாரும் காப்பவரில்லை, சேர்ந்தேன் உன் பதம் ஐயா. தீர வேணுகோபாலா, தீர வேணுகோபாலா, தீர வேணுகோபாலா. கரை சேர்த்தீடு ஹரியே. தஞ்சமடைந்தேன் கோவிந்தா, உன்னருள் பாதாரவிந்தமே. காட்சி தருவாய் முகுந்தா. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது ஜபமாலையின் மணிகளை உருட்டுவது நின்றவுடன் பிருந்தாவனம் மூடப்படுகிறது. இதை கேள்வியுற்ற அப்பண்ணா துக்கம் தாழ முடியாமல் பிக்ஷாலயாவில் இருந்து நதியென்றும் பாராமல் அதில் இறங்கி ஓடினார். துங்கபத்ரா நதி இரண்டாக பிளந்து அப்பண்ணாவிற்கு வழிவிட்டது. அப்பண்ணா அழுதபடியே ஓடி வந்து குருவின் மூல பிருந்தாவனத்தின் முன் நின்றார். எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கிவிடும்
பஞ்சுநாயக பார்வையாடு தங்கள் அருள் பார்வையின் பேரணியில் இது என் உலகமே இருந்து விட்டதே. இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? என்ன பயன்? என் உயிரை பாய்த்துக் கொள்ள கூட எனக்கு குருவே, எங்கே நான் தங்கள் மீது வைத்துள்ள தூயாடு தங்களுடைய தூய இலக்கான பிருந்தாவன பிரவேசத்திற்கு தடையாகி விடுமோ என்று உணர்ந்துதானே இலக்கத்தை உணர்த்தாமல் குருவே, நான் தங்கள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பே அல்ல. தாங்கள் சன்னியாசம் மேற்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்ததும் தங்களது மனைவி அம்மா சரஸ்வதி பாய் அவர்களுக்கு உயிர் பிடித்தது. அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்ததுதான் உண்மையான 26 வயதிலே துறவரத்தை மேற்கொண்டு லோக சேமத்திற்காக பிருந்தாவன பிரவேசம் அடைந்து ராமா ராமா என்று உச்சரித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலும் ஆழ்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அப்பல்ல குருவே, இனி உங்களை பத்திரம் கொண்டு சுத்திப்பதுதான் சரி. அதுதான் சரி, அதுதான் சரி. முழு நம்பிக்கையை இந்த உலகில் எந்த மூலையிலிருந்து யார் என்று அந்த கனவை ஒரு அவர்களை காக்க முதலான